ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தலையில முடி அடர்த்தியா நீளமா வளரணுமா? அதுக்கு மூணே பொருள் தான். இத அரைச்சு பேஸ்டா பண்ணி நம்ம முடியில தேய்ச்சாலே அடர்த்தியா நீளமா வளரும். நம்ம தலையில டேண்ட்ரஃப், பெயின் தொல்லை இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். தலையும் கிளீனா போயிரும், முடி நல்லா அடர்த்தியா வளரும். வாங்க அது எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கத்தாழைய எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற கத்தாழைய மட்டும் தான் பயன்படுத்தணும். கத்தாழைய கட் பண்றப்போ இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு ஜெல் இருக்கும். இதை இப்படியே நம்ம பயன்படுத்த கூடாது. அது நம்ம முடிக்கு நல்லது கிடையாது. சோ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை பயன்படுத்த போறோம். உங்க தலைமுடிக்கு தேவையான அளவுக்கு கத்தாழைய எடுத்துக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்க வீட்டுல இருக்கிற கத்தாழைய மட்டும் தான் பயன்படுத்தணும். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சில்கியா இருக்கும். நரைமுடி, கிரே ஹேரை கருமையா மாத்துது. இப்ப நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். நம்ம தலைமுடிக்கு தேவையான அளவு, அதாவது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்திருக்கேன். எவ்வளவு கருவேப்பிள்ளை சேர்த்தாலும் அந்த அளவுக்கு நல்லதுதான். எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இந்த ரெண்டு பொருட்களோட காம்பினேஷன்ல நம்ம முடி ஆரோக்கியமா எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க எந்த ரெமெடி தயார் பண்ணாலும் சரி, அதுல இந்த கருவேப்பிள்ளையையும் கற்றாழையையும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. எங்க வீட்டுல எல்லாருமே இந்த ரெமெடியை தான் யூஸ் பண்றோம். குழந்தைங்களும் இதை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முடிக்கு சூப்பரா ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதை இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நைஸ் பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. இதை நீங்க அரைக்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கூட தண்ணிய சேர்க்கவே கூடாது. ஏன்னா கத்தாழையிலேயே நீர் சத்து அதிகமா இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு நைஸ் பேஸ்டா ரெடியா இருக்குன்னு. உங்க தலைமுடி இன்னும் நீளமா இருந்துச்சுன்னா இதை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம இதுல தயிரை சேர்க்க போறோம். தயிர் நம்ம வீட்டுல தயார் பண்ண தயிரை தான் நம்ம சேர்க்கணும். பாக்கெட் தயிர் அப்படிங்கிறப்போ அதுல கெமிக்கல் இருக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதை கண்டிப்பா பயன்படுத்த கூடாது. 3 ஸ்பூன் அளவுக்கு தயிரை கலந்துருக்கேன். இப்போ இந்த 3 பொருளையுமே ஒன்னோட ஒண்ணு கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இருக்கவே கூடாது. இப்ப நம்ம ரெமெடி தயாராயிடுச்சு. பேபி ஹேர் முளைக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் ஹேர் ஃபால் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சு மசாஜ் பண்ணி விடுங்க. உங்க உச்சந்தலையில முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணி விடுங்க. இந்த ரெமடியை நீங்க தொடர்ந்து 1 வாரத்துக்கு பயன்படுத்துறப்பவே புது முடி முளைக்கிறத நீங்களே பாப்பீங்க. இந்த ரெமடியை அப்ளை பண்ணி 30 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம் வரைய தாராளமா இருக்கலாம். ஆனா இந்த ரெமடியை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம முடிக்கு அடர்த்திக கொடுக்க கூடியது. 2 மணி நேரம் கழிச்சு நீங்க நார்மலா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்புவை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனா கெமிக்கல் இல்லாத ஷாம்புவை பயன்படுத்தினீங்கன்னா நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இதுல நம்ம தயிர் சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஷாம்புவை பயன்படுத்தினா கூட போதும். இந்த ரெமடியை நீங்க வாரத்துக்கு 2 தடவை பயன்படுத்தினாலே போதும். நரமுடி, வெள்ளை முடி கருமையா மாறுது. உங்க முடி சில்கியா, கருமையா, நீளமா, அடர்த்தியா வளரும். எனக்கு அப்ளை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ரெமடியை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் இந்த ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ரிசல்ட்டை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.